நேபாளில் வந்து நூற்றுக்கணக்கான யானைகள் யானை சவாரிக்காக யூஸ் பண்ணுறான். அதெல்லாம் வந்து கொடுமை. இவங்க சொல்கிறதே பொய். எல்லாமே பார்த்தீங்கன்னா யானைகள் முதுகு வளைந்து விடும் சவாரி பண்ணால். யானை விட்டு முதுகெலும்பில் போய் யாரும் உட்கார மாட்டோம். முதுகெலும்பே இப்படி கூறுவாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டில் போட்டு அது மேலே தான் மக்கள் உட்காருவாங்க. அதில் உட்காந்தா அவங்களுக்கு பைல்ஸ் வந்துடும். எது முதுகெலும்பில் உட்காந்து அது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஏமாற்று வேலை. அதே நேரத்தில் ஆப்பிரிக்க யானைக்கு முதுகு உள்ளே வளைஞ்சிருக்கும், நம்ம ஆசிய யானைகளுக்கு முதுகு வெளியே வளைஞ்சிருக்கும். என்ன சொன்னாங்க, அந்த ஆசிரிய யானையை முதுகை காமிச்சிட்டு இவ்வளோனா வந்து சவாரி பண்ணாங்க, அதனால ஆப்பிரிக்க இந்த மாதிரி முதுகு உள்ளே வளைஞ்சி போச்சுன்னா ஆப்பிரிக்க யானை தூக்கி காமிச்சிடுவானுங்க. நம்ம மக்களுக்கு அந்தளவு புரிஞ்சல் இருக்காதுல்ல. ஆஹா ஆமாம் முதுகு வளைஞ்சிருது அப்படின்னு, அது கொடுமை, அதனால யானையை சவாரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பொய் பரப்புரை எப்பயுமே பண்ணுவானுங்க. ஜல்லிக்கட்டுலேயே தான் மாடு வந்து ஓடாது, நடக்கத்தான் போகும், அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்து காமாளித்தனம் பண்ணி ஸோ இதெல்லாம் அம்பலப்படுத்தி அந்த யானைகளை தூக்கிட்டு வந்துடுறேன். அவன் மதுராவில் இருக்கவனுக்கும் அவனுக்கும் வந்து கொஞ்சம் இடையூறுகள் கொடுக்குறேன். அவனுக்கு ஃபாரினில் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன்.